பழனியில் இருக்கிறது முருகனே கிடையாது, போகர் அது. அதற்கு தான் உங்களுடைய ரிப்ளைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது இந்த விஷயம் முருகனுக்கு தெரியுமா? பழனியில் இருக்கிறது முருகனா இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முருகனுடைய பக்தர் என்கிட்ட விளையாடாதீங்கன்னு சொல்கிறார். இவர் எந்த முருகனுக்கு பக்தர்ன்றது மூலம் தெளிவாக சொல்லணும். பழனி முருகனா, பழனி முருகனா சுப்பிரமணியனா? சுப்பிரமணியன்னு சொன்னால் வடக்க உள்ள கடவுள், உங்களுக்கு ஆகாது. சரி, முருகன் அப்படின்னா பழனியில் இருக்கிறது முருகனே கிடையாது, அப்போ எந்த முருகன்? அப்படியே நீங்கள் வந்தீங்கனாலும் முருகன் கடவுள் கிடையாது, அவர் எங்கள் முப்பாட்டன்னு சொல்லி சாதாரண மனுஷனாக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் எந்த முருகனை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் எந்த முருகனோட பக்தர்? உங்களுக்கு எந்த முருகன் சப்போர்ட் பண்ணுறது? என் மெயில் ஐடி அனுப்பியுள்ளேன், தொடர்பு கொண்டால் உண்மை கண்டறிய வழி சொல்லுகிறேன். மருதமலை செல்லும் போது அங்குள்ள அர்ச்சனையாளர் விரிவாக உங்களுக்கு விளக்கம் தருவார். நீங்கள் போக ரெடியா மருதமலை? நான் ரெடின்னு சொல்லி அவர் கான்டாக்ட் நம்பர்லாம் அனுப்பிட்டேன். இப்போ வரைக்கும் தலைவர் ரிப்ளை பண்ணல. இல்லையா? ஆமாம், போகர் ஸ்தாபிச்சதால் அந்த கோயிலில் ஆகமம் பொருந்தாதுன்னு சொல்கிறார். ரைட், போகர் என்னென்ன நூலெல்லாம் எழுதியிருக்காருன்னு முடிஞ்சால் பொது மேடையில் அவர் சொல்ல சொல்லுவார். ஆகமங்களில் சில ஆகமங்கள் போகர் எழுதியிருக்கிறார். அவங்க எழுதின ஆகமமே அந்த கோயிலுக்கு பொருந்தாது அப்படின்றது அறிவுக்கு சுத்தமாக பொருத்தமில்லாத ஒன்று. இது சமீப காலத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சித்தர்கள் ஹிந்து மதத்துக்கு விரோதமானவர். சமீபத்தில் ஒரு தீக்காக்காரன் கூட பேசினாங்க, நட்டக்கல்லும் பேசுமோ அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பாடியிருக்காங்க. அப்படின்னா நட்டக்கல் பேசுமான்னு சித்தர்கள் அப்போவே பெரியாரிசத்தை பேசியிருக்காங்க. தற்கொலை அடுத்த லைனை படித்து பார்க்கணும். நட்டக்கல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில்னு சொல்கிறாங்க. அவங்க கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த லைனை நேக்க கட் பண்ணி விட்டுட்டு நட்டக்கல் பேசுமோன்னு சித்தர்கள் பெரியாரிசம் பேசுகிறாங்க. பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புதுப்பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நம்மோடு பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்கள் இணைந்துள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம், வெல்கம் டு த ஷோ. சமீபத்தில் இவர் போட்ட வீடியோ, சுகிசிவத்தை பற்றி நீங்கள் போட்ட வீடியோ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது. அவ்வளோ வைரலாக போயிருக்கும் நீ எதிர்பார்த்தீங்களா? முதல்ல அதுக்கு முன்னாடி சுகிசிவத்தினுடைய எந்த கருத்து உங்களுக்கு ரொம்பவே பாதிச்சுது? எந்த இடத்துலனா, ரொம்ப நாளாக நான் ஆக்சுவலாக சுகிசிவமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்க போனால் குழந்தைகள்லேருந்து நான் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் இலக்கியவாதி அப்படின்னா அவர் தான். சின்ன வயசுலேயே அந்த இன்றைய நாள் இனிய நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வீட்டில் போடுவாங்க. குழந்தைகளும் அதை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அவருடைய கருத்துக்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். பட் ஆனால் சமீப காலமாக அவருடைய கருத்துக்கள்லாம் கொஞ்சம் தடமாறி போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதில் ஃபஸ்ட்டு நான் இவர் மேலே எங்களுக்கு மைல்டாக டவுட் வர ஆரம்பித்தது, இந்த முருகனும் சுப்பிரமணியனும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன இடத்துலேருந்தே இவர் சரி இங்கே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போயே பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்னு நினைக்கிறேன். அப்போவே பாலிடாக்ஸில் ஒரு வீடியோ ஒன்று நம்ம போட்டிருப்போம், முருகனும் சுப்பிரமணியனும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம போட்டிருந்தோம். எவிடன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம மகாபலிபுரம் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா, அங்கே சாலூன் குப்பம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, இந்த டைகர் கேவ்ஸ் பக்கத்தில். அங்கே சுனாமியின் போது மண்ணுக்குள்ளே புதஞ்ச ஒரு சங்ககால முருகன் கோயில் ஒன்று வெளிப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் சுனாமி வந்தபோது, சுனாமியில் நடந்த ஒரே நல்ல விஷயம் அதான். ஸோ அந்த இடத்த அகழ்வாராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல புறநானூரில் குறிப்பிட்டிருக்க மாதிரியான கல்லால் செய்யப்பட்ட முருகனுக்கு கந்தன்னு சொல்கிறோம்ல, கந்தன்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கல்லால் செய்யப்பட்ட வேலை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கல்லால் செய்யப்பட்ட வேல் தமிழ்நாட்டிலே கிடச்சிருக்கக்கூடிய ஒரே இடம் அந்த சாலூன் குப்பம் மட்டும்தான். அந்த இடத்துல இன்னொரு கல்வெட்டும் கிடச்சிருக்கு. அந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் கோயிலுக்கு விளக்கெரிப்பிக்க இந்த தானம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கல்வெட்டு வருது. கல்வெட்டில் என்ன குறிப்பிடுறாங்க? சுப்பிரமணியர் கோயில் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அப்போது சங்ககால கோயில், அதோட நீட்சியாக பிற்காலத்தில் கல்வெட்டுகள் பொறிக்கும் போது அதை சுப்பிரமணியர் கோயில் தான் குறிப்பிடுறாங்க. அப்போது சுப்பிரமணியனும் முருகனும் வேற இல்லை அப்படின்றது சங்ககால தமிழர்களுக்கு அந்த தெளிவு இருக்குது. பட் இப்போ திடீர்னு புதுசாக ஒரு புரளியை இவர் ஏன் கிளப்பி விடுறாரு அப்படின்றதுக்காக அந்த வீடியோ நம்ம போட்டோம். இன்னொரு முக்கியமான கருத்து சொல்கிறாரு, பழனியில் இருக்கிறது முருகனே கிடையாது, போகர் அது. அதற்கு தான் உங்களுடைய ரிப்ளைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது இந்த விஷயம் முருகனுக்கு தெரியுமா? பழனியில் இருக்கிறது முருகனா இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, புலிப்பாணி போகர் இந்த மாதிரி ஒரு சிலை செஞ்சு அங்கே வச்சிருக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு புக்கு எழுதியிருக்கிறார். அதில் அவர் தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, போகருடைய சமாதிக்கு பக்கத்தில் அவர் கையால் செய்யப்பட்ட ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணி அவர் பூஜை பண்ணார். அதை தொடர்ச்சியாக நானும் பூஜை பண்ணுறேன். அப்போது போகர் உயிரோடு இருக்கும்போதே சிலை செஞ்சு வச்சுருக்கிறார். ஓகே, அப்போ தனக்கு தானே அவர் எதுக்கு சிலை செஞ்சு வச்சுக்கிறார்? அவங்க தீக்கா கிடையாதுல்ல தனக்கு தானே சிலை செஞ்சு வச்சுக்கிறதுக்கு. அவங்க சித்தர்கள் தனக்கு தானே செஞ்சு வச்சுக்க மாட்டாங்க. அதனால் முதல்ல அது ஒரு எவிடன்ஸ். இன்னொன்று, நீங்கள் அகநானூறு எடுத்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த பக்கமும் திருப்பெல்லாம் வேண்டாம், முதல் பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னாலே முதல்ல முருகனை பற்றி தான் பாடுறாங்க. அதில் பாடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முருகன் நற்போர் பொதினியாங்கன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. பொதினி அப்படின்றதான் இப்போ பழனி அப்படின்னு நமக்கு மருவி இருக்குது. முருகன் வாழக்கூடிய பழனி மலை அப்படின்னு குறிப்பிட்றாங்க.
ஸோ அகநானூறுன்றது இவர் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நேற்று வந்த ஆதாரம் கிடையாது. சங்க காலத்து ஆதாரம். சங்க காலம்னா எப்படியும் வந்து 2000 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆதாரம். ஸோ பழனியில் இருக்கிறது முருகன் தான். சுகீசிவம் அவர்கள் இது போன்ற கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கான தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு தானே கேட்குறேன். இவ்வளோ ஒரு நாள் நல்லா இருந்தார், திடீர்னு என்னப்பா ஆச்சு இந்த மனுஷனுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இவ்வளோ வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி சிறு வயது முதல் அவரை பார்த்து வளர்ந்தவர்கள் அதிகம். திடீர்னு நீங்கள் சொல்கிற மாதிரி பாதை மாறி போகிறாங்க, என்ன காரணம்? இல்லை, எனக்கு என்ன டவுட்னா இவர் முன்னாடி தான் அப்படி தான் இருந்திருப்பாரோன்னு தோணுது. இப்போ நம்ம படித்ததுக்கப்புறம் தான் இவர் நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ் சமூகத்தில் பெருசாக நம்ம வேறு இலக்கியங்களை பற்றி படிக்கலை, நம்மளோட ஹிஸ்ட்ரி என்னன்றதை பற்றி தெரியாது. இப்போ நிறைய பேர் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இவருடைய பேச்சுக்கள்லாம் இந்த மாதிரி நமக்கு புரிய ஆரம்பிக்குது. ஒன்று. இன்னொன்று, இவங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, ஏதோ ஒன்று ரூலிங் கவர்மெண்ட்டை வந்து ஏதாவது பண்ணி அப்பீஸ் பண்ணி அதன் மூலமாக நம்ம லாபம் அடையணும் அப்படின்ற நோக்கம் தானே தவிர, நம்ம நினைக்கிற மாதிரி பெருசாக அவங்க ஆன்டி ஹிந்துவாக பேசணும், மதமாற்றம் நிறைய பேர் அப்படி தான் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து மிஷனரிகளுக்கு அடிமையாயிட்டாங்க, ஒரு சிலர் வந்து சுகீசிவம் வந்து மதம் மாறிட்டாரு. அவ்வளோ தூரம் போக வேண்டாம். இவங்களுடைய நோக்கம் இவ்வளோ தான். இவங்களுக்கு இதோட விளைவுகளை பற்றின அறநிலைத்துறையில் ஆளுங்கட்சியை புகழ்ந்து பேசணுங்கிற தேவை கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் எப்படி புலவர்கள்லாம் புகழ்ந்து பாடி ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினச்சாலும் அந்த மாதிரி இன்னைக்கு இவங்க வந்ததன் நோக்கம் புகழ்ந்து பாடி பரிசில் பெற வந்துள்ள அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அவர் வந்து உங்களுடைய சேனல்லே உங்களுடைய வீடியோலேயே கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. தம்பி, மருதமலை குடமுழுக்கு நேர்முக வர்ணனை 30 ஆண்டுகளுக்கு முன் செய்ய குறிப்பு எடுத்தவன் நான். பாலாலயம் செய்த பிறகு திருமேனியை கண்டவன் தம்பி. வாருங்கள், மருதமலை போய் வரலாம். பழைய படம் தினத்தந்தியில் வந்தது கூட கோவிலில் இருக்க வேண்டும். நீங்கள் நேர்மையான மனிதர் என்றால் என் இமெயிலுக்கு உங்கள் ஃபோன் நம்பரை அனுப்புங்கள், சான்றுகள் அனுப்பி வைக்கிறேன். நிஜமாகவே நன்றாக பேசுகிறீர்கள், எதிர்கால வளர்ச்சிக்கு என் அன்பு வாழ்த்துகள். அது வைத்தறிச்சல். இது அந்த கமெண்ட்ல 2 விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க. நான் என் வீடியோவில் பழனியில் இருக்கிறது முருகர் தான் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு அவர் நேக்கா பதில் சொல்லாமல் அந்த பாயிண்ட்டை ஃபேட் அவுட் பண்ணிட்டார். ஓகே. இன்னொன்று, முருகனுடைய பாலாலயம் பண்ணும்போது நான் தான் வர்ணனையாளராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா மருதமலைக்கு பாஞ்சிட்டார். ஃபஸ்ட்டு இஷ்யூ பழனியை பற்றி அவர் பேசவே இல்லை. ஏன்னா அதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எவிடன்ஸ் வந்து சாலிடான எவிடன்ஸ். அவருக்கு பதில் சொல்ல முடியல, கவுண்டர் பண்ண முடியல. அடுத்தது மருதமலையை பற்றி அவர் சப்பக்கட்டு கட்டியிருக்கிறார். ஈஸியாக சொல்லணும்னா, மருதமலையில் பாலாலயம் பண்ணுறதுன்னு அவர் சொல்லும்போது அது வந்து லேட்டஸ்ட்டாக வச்ச சிலை. இன்றைக்கி ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளே இருக்கும் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு. அந்த சிலை இப்போ உள்ளவங்களோட செஞ்சு வைக்கப்பட்ட சிலை. அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே ரிசர்ச்னு போகும்போது உண்மையில் வரலாற்று ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியும். நேற்று சிமெண்ட்டில் செஞ்சு வச்ச ஒரு சிலையை காட்டி நம்ம ஆதாரம்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் பார்க்கும்போது மருதமலையில் ஆதிமூலஸ்தான சிலைக்கு போனீங்க அப்படின்னா அதில் வந்து முருகனுடைய உருவமே நமக்கு தெளிவாக தெரியாது. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, முருகனுக்கு வந்து பின்னாடி குடுமி வச்சுருக்கிறாரு, கீழ்ப்பாச்சி கட்டியிருக்கிறாரு, அதனால் அது முருகன் இல்லை அப்படின்றாரு. ஆதிமூலஸ்தான சிலையில் முருகனே முதல்ல தெளிவாக தெரிய மாட்டார். அதுவே ஜஸ்ட் ஒரு சுயம்புலிங்கம் அப்படின்றதால நம்ம அதை ஜஸ்ட்டு சுயம்பு சிலைன்றதால அப்படியே நம்ம வழிபடுவோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு சப்பக்கட்டு, அவ்வளோதான். இல்லை, இன்னொன்று சொல்கிறாரு, நீங்கள் அவரை வந்து திமுக ஏஜென்ட்னு சொல்லாதீங்க, நான் எந்த காலத்துலையும் எந்த கட்சியும் சாராதவன், நான் மொக்கை மூளைகளுக்கு புரிவதில்லை அப்படிங்கிறாரு. எந்த கட்சியும் சாராதவர் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு அதில் தெளிவாக என்ன சொல்லியிருப்பாரு, ஆன்மீகம் மதம் வந்து நான் சம்மந்தப்பட்டது, ஆனால் நான் கட்சி அரசியல் நான் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லுவார். திக மேடைகளில் அவர் பேசியிருக்காரா இல்லையா? திமுக மேடைகளில் அவர் பேசியிருக்காரா இல்லையா? அப்புறம் என்ன கட்சி நான் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கொடுத்த மிகப்பெரிய கொடை தமிழகத்திற்கு. இந்த மாதிரி நீங்கள் எல்லா கட்சிக்கும் நாளைக்கு பிஜேபி மேடையில் பேசுங்க, இடிஎம்கே மேடையில் பேசுங்க, நாம் தமிழர் மேடையில் பேசுங்க. சரி, அப்படின்னா ஓகே, ஒரு ஏதோ தமிழ் ஆர்வத்தில் எல்லா மேடையிலுமே பேசுகிறாருன்னு ஒத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய மேடையில் மட்டும் இப்போ பேசிட்டு நான் அந்த கட்சி கிடையாது அப்படின்னா, இப்போ சமீபத்தில் அந்த லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், அதுக்கு ஆதாரம்னு ஒரு சில பாயிண்ட் சொல்கிறார். பத்திரிகையில் பார்த்தீங்களா, என் பேர் மட்டும் திமுக கலரில் போடலை அப்படின்றார். இது ஒரு ஆதாரமா? ஆமா, மற்றவர்களுடைய பேர் எல்லாமே திமுக கலர்ல போட்டிருக்கும், இவருடைய பேர் மட்டும் திமுக. என் பேர் மட்டும் பாருங்க டிஎம்கே கலர்ல போடல, நான் வந்து நியூட்ரலான ஆளு. இது நிக்கிற ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்? துரைமுருகன் இருக்காரு, KN இருக்கிறாரு, இவரு HRNC மினிஸ்டர் இருக்காரு. அங்க வேற ஏதாவது கட்சிக்காரன் இருக்காங்களா? இல்ல. இத்தனைக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, அறநிலையத்துறை தேவை என்ற ஒரு கருத்து சொல்றாரு. அந்த காலத்துல மன்னர்கள் கிட்ட கோவில் இருந்தது, இப்போது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு, என்ன தவறு அப்படின்னு கேட்கிறாரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? வெளியில இருந்து பாக்குறதுக்கு காமன் மேன் கேட்கறது கரெக்டான பாயிண்ட் மாதிரி தான் தெரியும். இது வந்து மன்னர்கள் கட்டின கோயில், அப்போ உள்ள அரசாங்கம் கட்டுச்சு, இப்போ உள்ள அரசாங்கம் அதை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு. முதல்ல மன்னர்களே அந்த கோயிலை கட்டலை. மன்னர்கள் வந்து டொனேஷன் வாங்கி, எல்லாருக்கிட்ட வந்து டொனேஷன் வாங்கி தான் கோயில் கட்டியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் அதோட இனிஷியேட்டிவ் எடுத்தது மன்னர்கள். இங்கே வந்து கோயில் கட்டணும் அப்படின்ற அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தது மன்னர்களே தவிர மொத்தமாக அவங்களோட சொந்த காசே போட்டெல்லாம் கட்டலை. ஓகே, நீங்கள் பெருவுடையார் கோயிலோட கல்வெட்டுகள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா தெரியும். அந்த கோயில் கட்டும்போது கோயில் கட்டுறவங்களுக்கு ஒரு பாட்டி வந்து மோர் கொடுத்துருப்பாங்க. அவங்க பேர் கொண்டு குறிப்பிட்டு இவங்க எல்லாருடைய பங்களிப்பில் தான் இந்த கோயில் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயிலில் எல்லா விஷயத்திலும் அவர் தலையிடவே இல்லை. முதல்ல
அவர் கோயில் கட்டி கொடுத்ததோட ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுத்துட்டு அவர் அதோட அதுலேருந்து விளைவிக்கிறார். அவ்வளோதான். பெரிய கோயில் கட்டி அதிகபட்சம் ஒரு 1-2 ஆண்டுகள் தான் அவர் அங்கே இருக்கிறார். அதுக்கடுத்து தலைநகரமே மாறிடுது ராஜேந்திர சோழன் பீரியடில். ஸோ அந்த மாதிரி கோயில்கள் வந்து அப்போ உள்ள அரசாங்கம் கட்டி கொடுக்கல. அப்போ உள்ள அரசாங்கம் இனிஷியேட்டிவ் எடுத்து மக்கள்கிட்ட டொனேஷன்லாம் வாங்கி கோயில் கட்டப்பட்டுச்சு. ஓகே, அப்படின்னா இனி இப்போ உள்ள ஹெச்ஆர்என்சி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் புது கோயில்கள் நிறைய கட்டுறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுங்க. புதுசாக நிறைய இடங்களில் கோயில் கட்டுங்க, மக்கள்கிட்ட டொனேஷன் கலெக்ட் பண்ணுங்கள், ஃபண்டு வாங்குங்க, அதுலேருந்து நீங்கள் கோயில் வேணால் கட்டுங்க. அப்போ உள்ள மக்களால் கட்டப்பட்ட கோயிலை இப்போ உள்ள அரசாங்கம் வந்து மெயின்டைன் பண்ணுறது தப்பு. அதனால் இப்போது மக்கள் தான் அதை மெயின்டைன் பண்ணணும். மக்கள் தான் மெயின்டைன் பண்ணணும் என்றால் இப்போ இதற்கு மாற்று என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ஒரே நல்ல டக்குன்னு நம்ம முடிவெடுத்துட முடியாது. இது வந்து இப்போ ஆங்கிலேயர்கள் பீரியட்லேருந்து ஆரம்பித்த ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. ஆங்கிலேயர்கள் மூலம் ஹெச்ஆர்என்சி எதுக்காக உருவாக்குனாங்க, அவங்க எப்படியெல்லாம் நம்ம கோயில்களை சுரண்டாங்க. இன்றைக்கி ஐஜி பொன்மாணி கோயில் மாதிரியான ஆட்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் கேட்கும்போது அடிவயிறு கலங்குது. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து கணக்கெடுக்காமல் வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. கணக்கெடுக்காமல் வச்சுருந்தா நாளைக்கு வேணால் திருட்டிட்டு போனால் கூட நமக்கு தெரியாது, எந்த சிலை போச்சு எந்த சிலை இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. இங்கே இப்போ சமீபத்தில் பார்த்தோம், ஃபாரினில் ஒரு மியூசியமில் நம்மளோட ஒட்டுமொத்த கோயிலை அப்படியே ஆட்டை போட்டு கொண்டு போய் வச்சுருக்காங்க. அப்படியே கோயிலை இங்கேருந்து அங்கே கழட்டி கொண்டு போய் அங்கே அசம்பிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் போகும்போது நம்ம உட்காந்து பேசி, அறிவு சார்ந்த அறிஞர்கள் எல்லாரும் உட்காந்து பேசி இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்றத பற்றி யோசிக்கணும். ஒரே நாளில் வந்து டக்குன்னு எல்லா முடிவையும் நம்ம எடுத்துட முடியாது. இந்த இஷ்யூக்கே திரும்ப வரலாம்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்தீங்களா நீங்கள் அவர் வந்து ரிப்ளை போடுவாருல்ல? இல்லை, இஷ்யூ அவர் கண்ணுக்கு போகும்னு தெரியும். பட் ஆனால் அவர் ரிப்ளை பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. பட் ஓகே, பண்ணியிருக்கிறார். அது தவிர உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேறு போட்டிருக்காரு. ஆமாம், அதில் என்ன பேசியிருக்காரு? அதில் நிறைய பேசியிருக்கிறாரு. உனக்கு அதாவது நேரடியாக நம்ம பேர் அவர் குறிப்பிடலை. ஆனால் இந்த யூடியூப்னு வந்து ஒன்று வந்ததுலேருந்து அப்படின்னு ஆரம்பித்து தனியாக ஒருத்தரை குறிப்பிட்டு திட்டுறாரு. உனக்குலாம் என்னடா தெரியும் அப்படின்னு டக்குன்னு கோவப்பட்டு பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு கடைசியாக வந்து நான் வந்து முருகனுடைய பக்தர், நீங்கள் வந்து எங்கிட்ட விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகனுடைய ஒரு பாடல் ஒன்று சொல்கிறாரு. அவர் இப்போ அந்த பேசின பேச்சுக்கு தான் பார்ட் 3 ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், பார்ட் 3 ரெடி ஆகிட்டு இருக்கு. அது கூட சைடில் போடுவோம். முருகனுடைய பக்தர் என்கிட்ட விளையாடாதீங்கன்னு சொல்கிறார். இவர் எந்த முருகனுக்கு பக்தர்ன்றது மூலம் தெளிவாக சொல்லணும். ஆமாம், பழனி முருகனா சுப்பிரமணியன்னு சொன்னால் வடக்க உள்ள கடவுள் உங்களுக்கு ஆகாது. சரி, முருகன் அப்படின்னா பழனியில் இருக்கிறது முருகனே கிடையாது. அப்போ எந்த முருகன்? அப்படியே நீங்கள் வந்தீங்கனாலும் முருகன் வந்து கடவுள் கிடையாது, அவர் வந்து எங்கள் முப்பாட்டன்னு சொல்லி சாதாரண மனுஷனாக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் எந்த முருகனை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் எந்த முருகனோட பக்தர்? உங்களுக்கு எந்த முருகன் சப்போர்ட் பண்ணுவார்? அதை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் உங்களுடைய கவுண்டர் வீடியோவில் வரது இந்த கண்டென்ட் கிடையாது. அதை நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன். அது வந்து வேற. ஓவராலாக இப்பொழுது அறநிலைத்துறைக்கு ஆலோசகராக அவர் மாறினதுலேருந்து தான் இது மாதிரி பேசுகிறாரா, இல்லை அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாரா? ஆகணுங்கிறதுக்காக பேச ஆரம்பிச்சாரு நினைக்கிறேன். ஆகணும் அப்படின்றது இதுதான் இல்லை, ஏதாவது நம்ம கிடைக்கும். சாதாரண மக்கள் இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறவங்க, சுகி சிவம் அவர்களை ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க மனசுல இது போன்ற கருத்துக்களை விதைக்கிறது மூலமாக நம்பிடுவாங்க இல்லையா சாதாரண மக்கள்? அஃப்கோர்ஸ் காமன் மேன் நிறைய பேர் நம்புவாங்க. இங்கே பிரச்சனையே நம்ம கவுண்டர் கொடுக்க வேண்டிய தேவையை அதனால தான் உருவாயிருது. நம்ம வந்து சுகி சிவம் ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாரு, அது காமன் மேன் மத்தியில் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்னா நம்ம பேச வேண்டியதில்லை. இவர் வந்து ஜனரஞ்சகமான ஒரு மனிதர். இவர் காமன் மேன் எல்லாருமே வந்து சுகி சிவம் பேசினா கரெக்டாக இருக்கும். நானே சொல்கிறேன், குழந்தையிலேருந்து நான் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு நபர். இவர் சொன்னார்னா டக்குன்னு நானே நம்பிடுவேன். பட் இப்போ படிக்கிறதால புரியுது இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்றத. ஸோ அதனால தான் நம்ம கவுண்டர் கொடுக்க வேண்டிய தேவை உருவாகுது. மேடையிலேயே அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களை புகழ்ந்து பேசுகிறாரு. அதுதான் இல்லை, கட்சி சாராத நபர் இல்லை, அப்படிதான் இருப்பார். இன்னொன்று போட்டிருக்காரு, என் மெயில் ஐடி அனுப்பியுள்ளேன், தொடர்பு கொண்டால் உண்மை கண்டறிய வழி சொல்லுகிறேன், மருதமலை செல்லும் போது அங்குள்ள அர்ச்சனையாளர் விரிவாக உங்களுக்கு விளக்கம் தருவார். நீங்கள் போக ரெடியா மருதமலை? நான் ரெடின்னு சொல்லி அவர் கான்டாக்ட் நம்பர்லாம் அனுப்பிட்டேன். இப்போ வரைக்கும் தலைவர் ரிப்ளை பண்ணல. இல்லையா? ஆமாம், நான் என்ன நினச்சேன், ஓகே உண்மையிலே அவர் எடுத்துக்கிட்டார் போல கான்டெஸ்ட். நான் அதான் நினச்சேன். ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சிட்டேன், அவர் ஏதோ மெயில் அனுப்பியிருக்கிறாரு போல் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் மெயில் செக் பண்ணி பார்த்தா கிடைக்கல. அப்புறம் தான் கொஞ்சம் இன்னும் நல்லா படிக்கும்போது புரிஞ்சுது, என் மெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னாரு. உங்கள் மெயில் ஐடி எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் கேட்டேன், அதுக்கும் அவர் ரிப்ளை பண்ணலாம். அப்போ நானே கூகுளில் போய் தேடி கண்டுபிடிச்சி அவர் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி விட்டேன். திஸ் இஸ் விக்னேஷன் போட்டு என்னோட கான்டாக்ட் நம்பர் அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போட்டார் நம்மளை பற்றி. ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு, மெயில் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பப்ளிக்கில் வந்து கம்பு சுற்றுறாரு, அவ்வளோதானே தவிர அவர் தனிப்பட்ட முறையில் டிஸ்கஸ் பண்ணுற தயாராக இல்லை. ஓகே, அவர் டிஃபெண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு, அவர் சொன்னது கரெக்டாக தான். ஆமாம், ஒரே ஒரு பாயிண்ட் தான், அகநானூரில் அது முருகன் வாழக்கூடிய மலைன்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு என்ன பதில்? அது இந்த ஒரே ஒரு லைன் தான், முருகன் நற்போர் பொதினியாங்கன் அப்படின்னு ஒரே லைனில் அகநானூரில் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க இவர் பேசின எல்லா கருத்துக்களையும். அந்த ஒரு லைனுக்கு அவர் விளக்கம் சொன்னாலே முடிஞ்சு. பட் அதை சொல்ல மாட்டார். இல்லை, பழனிமலைன்னு சொன்னீங்க, ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஆகமம் என்பது பழனிமலைக்கு பொருந்தாது என்று சொல்கிறாரு. போகர் தானே அந்த கோயிலை ஸ்தாபிச்சார். போகர் ஸ்தாபிச்சதால் அந்த கோயிலில் வந்து ஆகமம் பொருந்தாதுன்னு சொல்கிறார். ரைட், போகர் என்னென்ன நூலெல்லாம் எழுதியிருக்காருன்னு முடிஞ்சால் பொது மேடையில் வந்து அவர் சொல்லுங்கள். ஆகமங்களில் சில ஆகமங்கள் போகர் எழுதியிருக்கிறார்.
அவங்க எழுதின ஆகமமே அந்த கோயிலுக்கு பொருந்தாது அப்படின்றது அறிவுக்கு சுத்தமாக பொருத்தமில்லாத ஒன்றா இருக்குது. ஆகமங்கள் எழுதுனதே சித்தர்கள் தான். போகர் மட்டும் இல்லை, இன்னும் 2 3 சித்தர்கள் ஆகமங்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அசால்ட்டாக வந்து ஆகமத்துக்கு எதிராக தான் சித்தர்கள் கோயில் கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறது. இது சமீப காலத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சித்தர்கள் வந்து ஹிந்து மதத்துக்கு விரோதமானவர்கள். சமீபத்தில் ஒரு தீக்காக்காரன் கூட பேசினாங்க, நட்டக்கல்லும் பேசுமோ அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பாடியிருக்காங்க. அப்படின்னா நட்டக்கல் வந்து பேசுமான்னு சித்தர்கள் வந்து அப்போவே பெரியாரிசத்தை பேசியிருக்காங்க. தற்கூரி அடுத்த லைனை படித்து பார்க்கணும். நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில்னு சொல்கிறாங்க அவங்க. கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த லைனை நேக்க கட் பண்ணி விட்டுட்டு நட்டக்கல் பேசுமோன்னு சித்தர்கள் வந்து பெரியாரிசம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ ஆகமம் வந்து பழனிக்கு பொருந்தாலாம் இல்லை, ஆகமத்தை எழுதுனதே சொல்றாரு கொடிமரமே கிடையாது அப்படிங்கிறாரு. அந்த அந்த பாயிண்ட் எல்லாம் என்ன சொல்கிறது, அவர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதனால ஆக்ரோஷமாக பேசியிருப்பார். கொடிமரமே இல்லாத கோயிலுக்கு ஒருத்தன் கேஸ் போடுறான், ஒருத்தன் தீர்ப்பு எழுதுறான் அப்படின்னு பேசியிருப்பார். பப்ளிக்காக ஒரு ஜட்ஜுன்னு கூட பார்க்காம அவன் இவன் சொல்லி பேசி கொடிமரமே இல்லை, நீ எந்த கொடிமரத்துக்கு எதிராக தீர்ப்பு எழுதுற அப்படின்னு பேசியிருப்பார். கோயில் அங்கே அந்த கோயிலில் கொடிமரம் இருக்குது. இதை பற்றி அடுத்த இன்டர்வியூவில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பார். அந்த கோயிலில் கொடிமரம் இருக்குது, நீங்கள் கொடிமரம் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்களேன்னு கேட்கும்போது, இல்லைப்பா அது வந்து இப்போ ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது, எப்போ வச்சதா இருந்தானே கோர்ட் என்ன சொல்லுச்சு, அங்கே இருக்கிற கொடிமரத்தை தாண்டி பிற மதத்தவர்கள் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த படிக்கட்டில் ஏறும்போதே அங்கே கொடிமரம் இருக்கும், அதான் கொடிமரம் இருக்குது. ஆமாம், அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. ஏறும்போதும் இருக்குது, மேலேயும் இருக்குது. அதான் ஏறி மேலே போகும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொடிமரம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், அந்த கொடிமரம் தான் சொல்கிறீங்க. அதுதான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாங்க, லேட்டஸ்ட்டாக வச்சது அப்படின்னு. எப்போ வச்சதா இருந்தாலும் சரி, கோர்ட்டு வந்து அங்கே இருக்கிற கொடிமரத்தை தாண்டி போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இவர் அந்த கேஸை எப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டாருன்னா கொடிமரமே இல்லைன்னு சொல்லிட்டார். நல்ல வேலை சோஷியல் மீடியாலாம் இல்லைன்னா கொடிமரம் இருக்குன்ற மேட்டர் வெளியே வந்திருக்காரு. ஓ, இவர் சொல்கிறது கரெக்டாக தான் போல நினச்சிட்டு இருந்திருப்போம். இன்னொரு கருத்து சொல்லியிருக்காரு, சர்ச்சை மேலே சர்ச்சை உண்டாக்கிக்கிட்டே இருந்திருக்காரு. திருவள்ளுவருக்கு காவி போடுறது எப்படி, திருவள்ளுவருக்கு காவி அணிவிக்க கூடாது என்று சொல்கிறாரு, அதை ஒரு சில சக்திகள் செய்யுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் வந்து காமத்துப்பால் எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர். அதனால அவர் வந்து ஒரு கிரகஸ்தர், அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர். அவருக்கு காவி சன்னியாசி கிடையாது. சன்னியாசி கிடையாது. சன்னியாசி மட்டும்தான் காவி போடணும் அப்படின்றது சமணர்களுடைய வழக்கம், நம்மளுடைய வழக்கம் கிடையாது. நம்ம வழக்கத்தில் துறவரத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற சிஸ்டமே கிடையாது. எல்லாருமே மனைவிகள் இருந்தாங்க. நீங்கள் அகத்தியருக்கு மனைவி இருக்கிறாங்க, துர்வாசருக்கு மனைவி இருக்காங்க, வசிஷ்டருக்கு மனைவி இருக்காங்க, ஜனகருக்கு பொண்ணே இருக்காங்க. சீதா வந்து அவருடைய பொண்ணு. அவங்க எல்லாருமே காவி தான் கட்டியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ரிஷிகள், துறவிகள் தான் அவங்க எல்லாருமே. ஸோ காவி வந்து துறவிகள் மட்டும்தான் போடணும்லாம் கிடையாது. ஓகே, ஒன்று. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் துறவி, ஸோ அதனால் அவர் காவி போட வேண்டாம்னே வச்சுப்போம். சரி, காவியை தூக்கி ஒரு வாரமாக வச்சுருவோம். திருவள்ளுவர் அட்லீஸ்ட் திருநீர் போட்டிருப்பார்ல. ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட திருவள்ளுவர் படத்தில் திருநீர் இல்லை? அட்லீஸ்ட் ருத்ராட்ச மாலை போட்டிருப்பார்ல. என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு முட்டை என்ன கொடுக்குறாங்கன்னா, திருவள்ளுவர் அனைவருக்கும் சொந்தமானவர், ஒரு மதத்துக்குள்ள ருத்ராட்ச மாலை போட்டால் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா அப்புறம் என்ன செக்யூலரிசம் பேசுறீங்க? நம்ம அன்னை தெரசா ஏற்றுக்கிறோம்ல, அந்த மாதிரி கழுத்தில் செல்வ மாட்டிட்டு தானே வராங்க. அன்னை தெரசான்னு தானே நம்ம ஆட்கள் எல்லாம் ஆட்டோவில் ஓட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டிருப்பான், அன்னை தெரசா போட்டோ ஆட்டோவில் ஓட்டியிருப்பான். அவன் வந்து தெரசாவோட சிலுவை எடுத்தால் தான் நான் ஏற்றுப்பேன்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. எதுக்கு ஒரு மதத்துக்குள்ள அடக்கிறீங்க அவரை? அடக்கிங்க, அந்த மதத்தை சேர்ந்தவராகவே ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். இப்போ அவரோட ஐடென்டிட்டி எதுக்கு நீங்கள் அழிக்கணும்? அப்போ நாளைக்கு வந்து நீங்கள் சுகிசிவத்தை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கக்கூடாதா? ஏன்னா அவர் நெத்தியில் திருநீர் வச்சிருக்காரு. அப்போ இஸ்லாமியர்களும் அந்த சுகிசிவத்தை ஏற்றுக்கக்கூடாது. அப்படி தான் நெத்தியில் திருநீர் வச்சிருக்காரா இல்லையா? அப்போ திருநீர் அழைச்சிட்டு வந்தால் தான் இஸ்லாமியர்கள் அவர் ஏற்றுக்கணுமா? அப்படி இல்லை. அப்போ அப்புறம் என்ன நீங்கள் செக்குலரிசம்? உங்களுடைய ஸ்டாண்டில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? அவருக்கு காவி தான் அணிவிக்கணும் என்பதில்லை. அவர் காவி தான் அணிவிக்கணும் அப்படின்றதுல உறுதியாக தான் இருக்கேன். ஒருவேளை நீங்கள் காவியை மட்டும் நீங்கள் ஓகே நம்ம விட்டோம்னா கூட அவர் நெத்தியில் இருந்த திருநீரும் ருத்ராட்சமும் எங்கன்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லி ஆகும். சரி, காவி நீங்கள் சொல்கிற மாதிரியே கூட விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் சாயம் துவைக்கிற இது மெக்கானிசமே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். சரியா? அட்லீஸ்ட் திருநீர் பூசியிருப்பார்ல அந்த காலத்தில், ருத்ராட்ச மாலை போட்டிருப்பார்ல, அது எங்கே கேட்கணும்? அதற்கு ஏதாவது சான்றுகள் இருக்கா? சான்றுகள் நீங்கள் திருக்குறள் எடுத்து படிங்களேன். பெருமாளை பற்றி பாடுறாரு திருக்குறளில், மகாலட்சுமியை பற்றி பாடுறாரு, சிவனை பற்றி பாடுறாரு, உலகானந்தான்னு சொல்லி அந்த பெருமாளுடைய அந்த பலிச்சக்கரவர்த்தியோட புராணத்தை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் அவர் ஹிந்துவா இல்லாமல் வேறு யாராக இருக்க முடியும்? இப்போது இவங்க இந்த மாதிரி பேசுகிறதோட விளைவு எங்கே தெரியுமா போய் நிற்கிது? இப்போ சமீபத்தில் நான் 2 வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோ பழசு, நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா வந்து ஸ்டேஜில் திருவள்ளுவர் வந்து கிறிஸ்தவர், சென்ட் தாமஸ் வந்து அவர்கிட்ட சொல்லிக் கொடுத்து மயிலாப்பூரில் வாக்கிங் போகும்போது அவர் சொல்லிக் கொடுத்தாரு, பைபிளில் தான் வந்து அவர் திருக்குறளாக எழுதியிருக்காருன்னு சொல்லி அந்த அம்மா பேசுகிறாங்க. இது பழைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் இன்னொரு வீடியோ ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர், நான் திருக்குறளை வந்து அரேபிய மொழியில் மொழிபெயர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது, ஆனால் மொழிபெயர்க்கும் போது அதில் சமய அடையாளங்கள் எதுவும் வந்துடாமல் இருக்கிறதுக்கு நான் பார்த்து மொழிபெயர்க்கிறேன் அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்? அதில் ஏதோ ஒரு சமயத்தோட அடையாளம் இருக்குன்னு அர்த்தம். ரைட்?
அப்போது அவன் மொழிபெயர்த்து அரேபிய மதத்துக்கு இதுக்கு கொண்டு போகும்போது அவன் நேக்காக சமய அடையாளங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறான். அவங்களுக்கு இவங்கெல்லாம் தொண போகிற மாதிரி பேசிட்டு இதோட விளைவு அவங்களுக்கு புரியாமல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். புரியாம தான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? மேபி டக்குன்னு ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு வைக்க முடியாதுல்ல. ஓகே. உங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு வேற யாராவது வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? ஏன்னா அது வைரலாக போச்சு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ வைரலாக போகணும். உங்களுடைய சேனலில் போனதை விட மற்றவங்க எடுத்து போட்டது தான் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. யாராவது ஃபீட்பேக் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஃபீட்பேக் நிறைய பேர் பாராட்டினாங்க. இப்போ நேற்று கூட ஒருத்தர் நம்ம சென்னையை சேர்ந்து ஏதோ ஒரு சாமியார் அவர் கூட அந்த வீடியோவில் பேசியிருந்தார். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சுகி சிவத்தை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களே இவருடைய சமீபத்திய பேச்சுக்கள்னால ரொம்ப இரிட்டேட் ஆயிருக்காங்க. நான் சமீபத்தில் இந்த கம்பன் கழகம் அப்புறம் இந்த சேக்கிழார் மன்றத்தினுடைய விழாவுக்கெல்லாம் போயிருந்தேன். அங்கே போயிருந்தபோது 2, 3 விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையில அதிர்ச்சியாக இருக்குது. இவங்க வந்து எப்படி ஒரு ஆளை மேனிப்புலேட் பண்ணி அவங்க ஐடியாலஜி கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, தமிழர், பெரிய புராணம் அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. பட்டு அங்கே நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு பையன் ஸ்டேஜில் பேசும்போது வேதத்தின் வடிவானவன் சிவன் அப்படின்னு சொல்லி ரிக்கேஜூர் சாமவேதங்களை அவன் ஓப்பனாக ஸ்டேஜில் வச்சு சொல்லிட்டான். பேசுனதுக்கு கீழே உள்ள மக்களும் ஆரவாரம் பண்ணி பாராட்டிட்டாங்க. கீழே இறங்கி வந்த உடனே இந்த சாரதா நம்பி ஆரூரன்னு சொல்லி இந்த தாலியை பற்றி நீயா நான் நல்லா ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க. அவங்களுடைய பொண்ணு அந்த பையனை தனியாக கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து எப்படி 4 வேதங்களை வந்து நீ சிவனோட ரிலேட் பண்ணுவ? பெரிய புராணத்தில் இருக்குன்னு தான் அந்த பையன் பேசியிருக்கான். பெரிய புராணத்தில் சொன்னது அதுவாகவே இருந்தாலும் அவங்கெல்லாம் தெரியாமல் சொல்லிட்டாங்க. யார்? சேக்கிழார் தெரியாமல் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த அம்மா சொல்கிறாங்க அந்த அவங்க சொன்ன அந்த 4 வேதங்கள் வந்து அது கிடையாது, அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4 தான் சொல்கிறாங்க. அது வேதம்னு சொல்றாங்க. அது வேதமா? அது புருஷார்த்தம் 4மே. அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்றது தனிப்பு. அது தமிழ்லேயும் வருது. அதுவுமே நீங்கள் பார்க்க போனீங்கன்னா வேதங்களில் வருது. தர்மார்த்த காம மோட்சம் அதையுமே அவங்க சொல்லுவாங்க. அந்த பையனை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அடுத்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி பேசாத அப்படின்றாங்க. நான் அதுக்கப்புறம் அந்த பையனை தனியாக கூப்பிட்டேன். என்னடா சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னபோது அப்புறம் நான் அவனுக்கு புரிய வச்சேன். அன்றைக்கி நான் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த பையன் என்ன வேறு எந்த ஸ்டேஜ்லையும் அவன் பேசிட மாட்டான். இவங்க சொன்னதான் உண்மை போலன்னு நினச்சிக்கிட்டு 4 வேதம்னா அறம்பொருள் இன்பம் வீடு தான் 4 வேதம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த பையனை நானும் சாப்பிட போகிறோம். அங்கே ஒருத்தர் வந்தார். நெத்தி நிறைய திருநீர் வச்சுட்டு ஆள் பார்க்க மங்களகரமாக சுகிசிவம் மாதிரியே இருந்தார். வந்து உட்காந்துக்கிட்டு அவர் அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு. அந்த பையன் பேசும்போது சமஸ்கிருதத்தை வேறு சொல்லிட்டான். சமஸ்கிருதமும் தமிழும் வந்து 2த்தினோட வடிவானவர் சிவன்னு சொல்லி பேசிட்டான். அந்த பையனை கூப்பிட்டு சமஸ்கிருதம் செத்த மொழி, நீ எப்படி சமஸ்கிருதத்தை பற்றி பேசுவ? அதுக்கும் தமிழுக்கும் சம்மந்தமே இல்லை. தமிழர்களுக்கும் சமஸ்கிருதம் பேசுகிறவங்களுக்கும் நார்த் இந்தியனுக்கும் சம்மந்தம் இல்லை. அதில் சொல்லியிருக்கக்கூடிய ருத்ரன் வேறு. நான் சுகிசிவ மாதிரி இவரும் பேசினார். நான் அப்புறம் என்ன பண்ணேன், இனிமேல் இந்த பையன்கிட்ட பேசினா சரி வராது, நேராக அவர்கிட்டே போனேன். அவர் கூட்டு உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சமஸ்கிருதத்துக்கும் தமிழர்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற. தமிழ் எப்படி உருவாச்சுன்னு கேட்டேன். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சிதம்பரம் அங்கே வந்து அம்பலத்தில் டான்ஸ் ஆடும்போது அவருடைய உடுக்கையிலேருந்து வட திசையிலேருந்து வெளிப்பட்ட சத்தம் சமஸ்கிருதமாகவும் தென் திசையிலேருந்து வெளிப்பட்ட மொழி வந்து தமிழாகவும் மாறுச்சு அப்படின்றதான் புராணங்கள் அது எப்படி உருவாச்சுன்றது விடுங்க. பட் புராணங்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் இதுதான், இப்படி தான் உருவாச்சு அப்படின்னு. அப்போது சமஸ்கிருதமும் சிதம்பரத்தில் தான் உருவாயிருக்குது, தமிழும் சிதம்பரத்தில் தான் உருவாயிருக்கு. அப்போ சமஸ்கிருதமும் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் தானே? தலைவனுக்கு பதில் இல்லை. ஏன்னா அவர் வந்து பெரிய புராணம் அதெல்லாம் படிக்கிறவர். இதில் இந்த ஆதாரங்கள்லாம் பெரிய புராணத்துலேயே இருக்குது, தமிழ் சங்க இலக்கியங்கள்லேயே இருக்குது. சிதம்பரத்தினோட ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அதுலேயே இருக்குது. அப்போது 2மே தமிழ்நாட்டை சேர்ந்தது. நீங்கள் எப்படி சமஸ்கிருதத்துக்கும் தமிழர்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டேன். அப்புறம் ருத்ரன் வேறு சிவன் வேறன்னு சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் கையில் என்ன எவிடன்ஸ் இருக்குது? இதுக்கு முன்னாடி இன்றைக்கி இவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள்லாம் இருக்குல்ல, விநாயகர் வடநாட்டு கடவுள், ருத்ரன் வேறு சிவன் வேறு, சுப்பிரமணியர் வேறு, முருகன் வேறு, இந்த கருத்துக்களில் ஏதாவது ஒரு கருத்து கூடமா சங்ககால தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்காது? ஔவையாருக்கு அறிவு இல்லையா? அகத்தியருக்கு அறிவு இல்லையா? சேக்கிழாருக்கு அறிவு இல்லையா? கம்பருக்கு அறிவு இல்லையா? அப்போது இவங்க சொல்கிறது உண்மையா இல்லை அவங்க சொல்கிறது? இவங்க 2 பேரில் யார் தமிழர்கள்? அவங்க தானே உண்மையான தமிழர்கள். அப்போ அவங்க சொன்னதை நம்ம ஏற்றுக்கணுமா? இவங்க சொல்கிறது ஏற்றுக்கணும்? நான் கேள்வி கேட்டதுக்கப்புறம் தலைமை நீக்கா அந்த இடத்த விட்டு நவுந்துட்டார். ஸோ இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய காமன் சின்ன பசங்களை சின்ன வயசுலேருந்து அந்த பசங்களை வந்து மோல்ட் பண்ணுறாங்க. நேரடியாக தெரிய மாட்டேங்குது இவங்க வந்து அவங்கள மாற்றுறாங்க அப்படின்றது. இன்டெரக்டாக அவங்கள கூட்டு உட்கார வச்சு ஏதோ இவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி இன்டெரக்டாக அவங்க மண்டைக்குள்ளே அதெல்லாம் நுழைக்கிறாங்க. ஓகே, இதுதான் இப்படி தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் இப்படி தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சைட்லேயுமே நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் தெரியாமல் ஒரு கருத்தை தப்பாக சொல்லிட்டார் அப்படின்னா உடனே அவரை போட்டு கண்ணா அப்படின்னு போட்டு திட்டி அடித்து துவம்சம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் முதல்ல பர்சனலாக அவர்கிட்ட நம்ம தொடர்பு பண்ணி, ஏன்னா அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கிரண் வந்து ஒரு லீடிங் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கார் அப்படின்னா பர்சனலாக அவர்கிட்ட வந்து என்னப்பா நீயே சிரிக்கிற, இல்லை பர்சனலாக அவர்கிட்ட வந்து ரிலேஷன் வச்சுக்கிட்டு இப்போ பர்சனலாக வரும்போது உங்கள்கிட்ட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கறது, அப்புறம் நார்மலாக உங்களை ஒரு டின்னருக்கு கூப்பிடுறது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நேக்கா இப்போ அவங்க ஐடியாலஜி உள்ள ஒரு புக்கை கொடுத்து இந்த புக்குக்கு வந்து நீங்கள் ஒரு முகவுரை எழுதித்தாங்க அப்படின்றாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு முகவுரை எழுதணும்னா அந்த புக்கை அவர் படிக்கணும்.
படித்து முடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கே தெரியாமல் அதில் உள்ள கருத்துக்களை ஒரு மண்டைக்குள்ளே போயிருக்கும். இப்படி அவங்க ரொம்ப ஈஸியாக ஒரு நபர்களை மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிஸ்டமும் நம்மளுமே இனிமேல் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம யாரையுமே நம்ம முதல்ல ஒரு தடவை ஒரு தப்பான கருத்து வருது அப்படின்னா அவங்கள மேலே பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க ட்ரை பண்ணணும். அதையும் மீறி அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னும் போது தான் அவங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எடுத்தோடனே பாஞ்சி பிடுங்கி ஆமாம், கடிச்சு கொதறி ஆமாம். சின்னதாக ஒரு விஷயம் வந்தோடனே போட்டு பழந்துடக்கூடாது. இவர் ஏஆர் ரகுமானுடைய விஷயம் கூட அப்படி தான் ஆச்சு. ஏஆர் ரகுமான் வந்து அந்த தமிழனுங்க மேட்ரு வெளியிட்ட போது நம்மளுமே வந்து வீடியோலாம் போட்டோம். பட் அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமானை தொடர்ச்சி நான் ரெகுலராக அவரோட வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த போது அவர் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் சொல்கிறார். தேசபக்தியை பற்றி பேசுகிறாரு. சும்மா ஜாதி என்ன நசுக்கிட்டான் பிதிக்கிட்டான்னு சொல்லிட்டு படம் எடுக்காதீங்கன்னு சொல்லி ரஞ்சித் அவங்கெல்லாம் போட்டு பழக்கிறார். அந்த மாதிரிலாம் படம் எடுக்காமல் நீ படித்து மேலே வா, உனக்கு கீழே இருக்கக்கூடிய சொசைட்டியை சேர்ந்தவங்களே எப்படி மேலே கொண்டு வருது அப்படின்றத பற்றி யோசி அப்படின்றாரு. ஸோ அவர் கரெக்டாக தான் இருக்கிறார். நம்ம தான் தேவையில்லாமல் அவரோட ஏதோ ஒரு சில கருத்துக்களை வச்சு அவர் போட்டு பொழுது நம்மளே தள்ளி விட்டுறோம், அவரை ஓரமாக ஒதுக்கி விட்டுறோம். லைட்டாக இந்த பக்கம் வரலாறுனாலும் அந்த பக்கம் அடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. இந்த எபிசோடில் நம்ம சுகீர் சிவத்தை பற்றி விரிவாக பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நேரில் வந்து பேசுமைக்கு மிக்க நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.